பூரி ஜெகநாதர் கோயில் மர்மங்கள் நிறைந்த ஆலயம். தங்கத்தாலான தொடப்பம். மூன்றாவது படியில் கால் வைத்தால் அவ்வளவுதான். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. இங்கு இருக்கும் 4 வாசலுமே சிறப்பு வாய்ந்தது. ஒன்று சிங்க வாசல், அது மோட்சத்தை அடைய வழி. இரண்டாவது குதிரை அந்த வாசல், அது காம இச்சையை போக்கி துறவரம் சென்று வெற்றி பாதை போறதுக்கான வழி. மற்றொன்று புலி இந்த வாசல், அது தர்ம வழியை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். 4வது வழி மக்கள் அனைவரும் போறது யானை வழி. செல்வங்கள் அனைத்தும் பெற்று வாழணும் அப்படின்னு தான் இந்த கோபுர வாசல்ல உள்ள அதிசயம். பல ஆச்சரியங்களை இன்றளவும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அதிசய ஆலயம் பூரி ஜெகநாதர் ஆலயம். அது பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பூரி ஜெகநாதர் ஆலயம் உலக புகழ் பெற்றது. இங்கு பகவான் விஷ்ணு வாசம் செய்கிறார். இது வைகுண்டத்துக்கு இணையாக போற்றப்படுது. ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் ரத யாத்திரை உலக புகழ் பெற்றது. இந்த ரத யாத்திரையில் பிரம்மாண்டமான 3 தேர்கள் ஊர்வலம் வரும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றளவும் அந்த இடத்தில் கூடுகிறார்கள். பழமையான இந்த ஆலயத்தின் பெருமைகளும் மர்மங்களும் மிக மிக அதிகம். இங்கு பகவான் கிருஷ்ணர் ஜெகநாதராகவும் அவரது அண்ணன் பலராமன் அவருடன் மாய சக்தியாக தோன்றிய சுபத்ராவும் கோவில் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தின் அதிசயங்கள் பல உள்ளது. அப்படி சொல்லணும்னா இங்கு பகவான் கோயில் கொண்டதே ஒரு அதிசயம்தான். பகவான் கிருஷ்ணனின் அவதாரம் முடிவுக்கு வந்த பொழுது அவரது உடல் 2 பாகங்களாக பிரிந்தது. ஒன்று கடலிலும் மற்றொன்று காட்டுக்குள்ளும் விழுந்தது. அந்த கடலில் விழுந்த பகுதி 3 கட்டைகளாக மாறி கடல்ல மிதந்து வருது. அங்கு பகவானுக்கு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு இருந்த மன்னன் கையில் அதை கிடைக்கும்படி பகவானே அருள்கிறார். அந்த 3 கட்டைகளும் ஒன்று கருமை நிறத்தில் உள்ளது, அது பகவான் கிருஷ்ணரின் விக்கிரகம். மற்றொன்று வெள்ளை நிறத்தில் இருப்பது பலராமர். மற்றொன்று மஞ்சள் நிறத்தில் இருப்பது அது கோகுலத்தில் அவதரித்த மாய துர்க்கையான சுபத்ரை அவங்களுடையது. இது எல்லாமே பகவான் கிருஷ்ணரே அசுரரி மூலம் மன்னருக்கு விளக்குனார். இந்த விக்கிரகங்கள் உருவம் முழுமை பெறாமல் இருக்கும். அதையும் நீங்க அப்படியே வழிபடுங்க, உங்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும், வைகுண்டத்தையே அடைவீர்கள். இதை அருளியவரும் பகவானே. இந்த ஆலயத்தின் மீது பறவைகள் பறக்காது, ஏன் விமானம் கூட பறந்ததில்லை. ஏன்னா இந்த ஆலயத்தை கருட பகவானே சுமந்து கொண்டிருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. கருட பகவான் யாரு? பறவைகளின் தலைவர். அவர் மீது நிழல் படும்படி மற்ற பறவைகள் பறக்கக்கூடாது, அது முறையல்ல அப்படின்னு பறவைகள் பறக்கிறதில்ல. இது புராணங்கள்ல இருக்கு. அறிவியலாளர்கள் அதற்கு சொல்லும் விளக்கம், அந்த ஆலயம் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது. 1000 அடி உயரமுள்ள இந்த ஆலயத்தின் மீது காற்று வேகமாக கடுமையாக வீசும். அந்த பகுதியில் அந்த வேகத்துக்கு எதிராக பறந்து செல்லும் பறவைகள் இல்லை, அதனால இங்கு பறவைகள் பறப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமானங்கள் ஏன் பறக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா, அந்த ஆலயத்தின் மேற்கூரையில் உலோக எந்திர தகடு பொருத்தப்பட்டிருக்கிறது. அவை வயர்லெஸ் சிக்னலை தடை செய்யும் ஆற்றல் உடையவை. எனவேதான் விமானங்கள் பறப்பது இல்லை அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. ஆனா விமான போக்குவரத்து துறை என்ன சொல்றாங்கன்னா, இந்த வான்வெளி வழியாக எந்த விமானமும் பாதை இல்லை, அதனால விமானங்கள் இங்க பறக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தற்பொழுது இருக்கிற மர்மம் என்னன்னு பார்த்தா, போர்க்கால விமானங்கள் கூட இந்த வழியாக போனதில்லை, விலகிதான் போயிருக்கு. அதனால இன்றளவும் பக்தர்களின் நம்பிக்கை மேம்பட்டு இருக்கு. மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தங்கத்தாலான தொடப்பம். இந்த ரத யாத்திரை வரும் பொழுது
அந்த வீதிகளில் மன்னர் பரம்பரையினர் தங்கத்தாலான துடப்பத்தால் சுத்தம் செய்யறாங்க. வருடம் ஒரு முறை இந்த தங்க துடப்பம் புதிதாக மாற்றப்படுகிறது. இது இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது, பின்பற்றும் பட்டும் வருகிறது. இந்த கோவிலில் 4 வாசல்கள் உள்ளது. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. கிழக்கு வாசல் 2 சிங்கங்களின் சிலை இருக்கும். இந்த வழியா சென்றால் மோட்சத்திற்கே செல்லலாம். மற்றொன்று 2 குதிரைகள், இதில் பலராமரும் ஜெகநாதரும் நின்று இருப்பது போல் வாசல் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த வாசல் வழியாக சென்றால் காம இச்சைகளை துறந்து வெற்றி பாதையில் பயணிக்கலாம். அதனால இந்த வழியா மன்னர்கள் போருக்கு போகும் பொழுது ஜெகநாதரை தரிசனம் செய்து போயிருக்காங்க, வெற்றியோட திரும்பி வந்திருக்காங்க. மற்றொன்று புலிவாசல். புலி தர்மத்தை குறிக்கக்கூடியது. ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தோடு தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இந்த புலிவாசல் வழியா சென்று தரிசனம் செய்யணும். இத முனிவர்கள் மற்றும் சிறப்பு பக்தர்கள் இந்த வாசல் வழியா இப்பொழுது தரிசனம் செஞ்சிட்டு இருக்காங்க. மற்றொரு வாசல் யானை வாசல். இது பொது வழி. இதுலதான் பொதுமக்கள் இன்றளவும் ஜெகநாதரை தரிசிக்கிறாங்க. லக்ஷ்மி தேவியின் வாகனமான யானை அனைத்து செல்வங்களையும் நமக்கு பெற வேண்டும் என்பது இந்த கோபுரம் வழியாக நாம் சென்று ஜெகநாதரை தரிசிக்கிறோம். இந்த கோவில் கோபுரத்தில் உள்ள கொடியை தினமும் புரோகிதர்கள் மாற்றாங்க. இது பல 100 ஆண்டுகளா கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒரு முறை இந்த கொடியை ஏற்றும் சடங்கு நின்று விட்டால் கோவில் 18 ஆண்டுகளுக்கு மூடப்பட வேண்டும் என்பது ஐதீகம். எனவே இதை இன்றளவும் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு 12 அல்லது 19 ஆண்டுக்கு ஒரு முறை மரத்தால் சுவாமியின் திருமேனி மாற்றப்படுவது வழக்கம். அது வேப்ப மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கட்டையில் திருமேனி வடிவமைக்கப்படுகிறது. கடைசியாக 2025ஆம் ஆண்டு இந்த சிலை மாற்றப்பட்டது. கடற்கரை ஓரமாக இந்த ஆலயம் அமைந்திருந்தாலும் பக்தர்கள் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு கடல் அலையின் சத்தம் கேட்காது, அமைதியாகவே இருக்கும். ஏன்னா சுபத்ரா தேவி அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அவரை மகிழ்விக்க கடல் அலைகள் சத்தம் கோவிலுக்குள் பிரதிபலிப்பது இல்லை. இந்த கோபுரத்தின் நிழல் கீழே தரையில் விழுவது இல்லை. இதுவும் அதிசயம்தான். இங்கு தயாரிக்கப்படும் பிரசாதங்கள் 7 பெரிய மண் பாத்திரங்கள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி மண் பாத்திரங்கள் வைத்து சமைக்கப்படுது. மேலே முதலில் வைக்கப்படும் உணவே முதல்ல தயாராகுது. இதுவும் இன்று வரை அதிசயமே. பொதுவா கடல் பகுதிகளில் காற்று கடலில் இருந்து கரை பக்கம் வீசும். மாலை வேளைகளில் கரை பகுதியில் இருந்து கடல் பகுதிக்கு காற்று வீசும். ஆனால் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இது அப்படியே தலைகீழாக நடக்கிறது. எனவே கோவிலில் ஏற்றப்படும் கொடி காற்று அடிக்கும் எதிர் திசையிலேயே பறக்கிறது. இதுவும் இன்றளவும் அதிசயம். இந்த அதிசயங்கள் அனைத்தும் ஓரளவு அனைவரும் அறிந்ததே. அறியாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவிலில் 3வது படியில் உள்ள மர்மம் தான். இந்த கோயில் பூலோக வைகுண்டமாக கருதப்படுது. இதை முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஆயினும் கோயிலின் 3வது படியில் கால் வைக்க கூடாது என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து. இந்து தொன்மவியல் படி பூரி ஜெகநாதரை தரிசனம் செய்த பிறகு மக்கள் தங்கள் வாழ்வில் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடை பெற்று வைகுண்டத்தை நோக்கி செல்வதாக ஐதீகம். இதனை கண்டு அதிருப்தி அடைந்த மரண கடவுளான யமதர்மராஜன் ஜெகநாதரை சந்தித்து, பிரபு, மக்கள் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை அடையணும், நீங்க எளிய தீர்வை கொடுத்துட்டீங்க, உங்களை தரிசனம் செஞ்சுட்டு மக்கள் பாவங்களை எல்லாம் போக்கிக்கிறாங்க, இதனால யாருமே பரலோகம் வருவதில்லை அப்படின்னு முறையிடுறார். மனிதர்கள் தங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்காமல் உங்களை தரிசித்து பாவம் போக்கிக் கொண்டு சொர்க்கத்திற்கு செல்வது முறையல்ல அப்படின்னு யமதர்மராஜா கேட்ட உடனே ஜெகநாதர் சொல்கிறார், யமதர்மராஜனே, நீ கோவிலில் பிரதான நுழைவாயிலில் 3வது படியில் இடத்தை பிடித்துக்கொள். பக்தர்கள் என்னை தரிசித்த பின் யார் நீ வசிக்கும் படியை மிதித்தாலும் உடனே அவருடைய எல்லா புண்ணியங்களும் தீர்க்கப்பட்டு நீ யமலோகத்திற்கு அவர்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு உறுதியளிக்கிறாரு பகவான். அதன்படி யமதர்மராஜா வசிக்கும்
மூன்றாவது படியை யாராவது மிதிப்பார்களா? யமதர்மராஜா அவர்களை எதிர்காலத்தின் தன் ஆளுமைக்கு கொண்டு வந்து விடுவார் என பயந்து மூன்றாவது படியை யாரும் மிதிப்பதில்லை. இந்த ஆலயத்தில் வரும் பக்தர்கள் மூன்றாவது படியை மிதிப்பது இல்லை. பிரதான நுழைவாயிலில் இருந்து நுழையும் பொழுது இந்த படிக்கட்டு கீழிருந்து மூன்றாவதாக இருக்கும். கோயிலுக்குள் தரிசனம் செய்யும் பொழுது இந்த படியில் கால் வைக்கலாம், போகும்போது கால் வைக்கலாம். ஆனா தரிசனம் செய்துவிட்டு திரும்ப இறங்கி வரும் பொழுது மூன்றாவது படியில் கால் வைக்க கூடாது என்றுதான் அறிவுறுத்தப்படுது. பூரி ஜெகநாதர் கோவிலில் மொத்தம் 22 படிக்கட்டுகள் உள்ளன. தரிசனம் செய்த பின் கீழே இருந்து தொடங்கும் மூன்றாவது படியை மனதில் கொண்டு அதில் உங்கள் கால்களை வைக்க கூடாது. இதை நம்ம நினைச்சிட்டே படியில இறங்கிட்டு வரோம். அதை நம்மளுக்கு நினைவூட்டும் விதமா அந்த மூன்றாவது படிக்கு கருப்பு வண்ணம் பூசப்பட்டு உள்ளது. இவ்வளவு அதிசயம் நிறைந்த ஆலயத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் அனைத்து பாவங்களும் போக்கி வைகுண்டத்தையே அடைவீர்கள். நல்வழி காட்டுவார் பரமாத்மா. இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். Yes, sir. டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ.